மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மீனவர் நலன் குறித்து விதி எண் 110 கீழ் இந்த அறிக்கையை தங்கள் அனுமதியோடு நான் அறிவிக்கிறேன். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க கடந்த 2/4/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றும் இலங்கை சிறையில் வாடும் நம் மீனவர்கள் நம் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இலங்கை கடற்படை கைப்பற்றியுள்ள படகுகளை திருப்பி தர வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தியிருந்தோம். இலங்கை சென்றிருந்த மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இது குறித்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த தீர்மானத்தை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு உடனடியாக அனுப்பியும் வைத்திருந்தோம். இந்த நிலையில் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார். அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. மேலும் சிறையில் வாடும் 97 மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் அடிக்கடி அதிக எண்ணிக்கையில் கைது செய்யப்படுவது கடந்த சில மாதங்களாக நம் அனைவரையும் கவலைக்கு உள்ளாக்கி வரக்கூடிய செய்தியாகும். ஒன்றிய அரசும் இந்திய பிரதமரும் நமது கோரிக்கைகளை புறக்கணிக்கிறார்கள் என்று கருத வேண்டியுள்ளது. ஒன்றிய அரசு எப்படி நடந்து கொண்டாலும் நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாம் தவற மாட்டோம். கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்கும். மீனவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், அவர்களது மீன்பிடி தொழிலுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவது போன்ற பல்வேறு புதிய திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக மன்னார் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ள ராமநாதபுரம், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது நடவடிக்கைகளினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இப்பகுதிகளைச் சார்ந்த மீனவர்கள் தங்கள் பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதிகளில் மீன்பிடிப்பிற்கு செல்லும்போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களைவதற்கு ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்து வந்தாலும் கூட இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் சிறைபிடிக்கப்படுவதும் அந்த படகுகள் நாட்டுடைமை ஆக்கப்படுவதுமான செயல்கள் நம்முடைய தொடர் வலியுறுத்தல்களின் கோரிக்கைகளையும் மீறி நடைபெற்று வருகிறது. எனவே இப்பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு சில முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது. அவற்றை தங்கள் வாயிலாக இப்பேரவைக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். மன்னார் வளைகுடா பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பதற்காக தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடல் நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்யும் பொருட்டு தங்கச்சிமடம் பகுதியில் 150 கோடி ரூபாய் செலவில் மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இதற்கான பணிகள் துவங்கும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாம்பன் பகுதியில் மற்றும் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குந்துக்கல் பகுதியிலும் மீன்பிடி துறைமுக பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே நான் அறிவித்துள்ளேன். இவற்றை தவிர மன்னார் வளைகுடா பகுதியில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த சில புதிய வாழ்வாதார திட்டங்களை செயல்படுத்திட பின்வரும் சிறப்பு திட்டங்களை அறிவிக்கிறேன். கடற்பாசி வளர்ப்பு, பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை தொடர்புடைய தொழில்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியுடன் தேவையான உபகரணங்கள் அளித்து தொழிலில் ஈடுபட சுமார் 7000 பயனாளிகளுக்கு 52 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பிரதமர் அவர்கள் இலங்கையினுடைய அதிபரை சந்திக்கும் பொழுது பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது 2 விஷயத்தை ஆணித்தரமா பேசியிருப்பாங்க. ஒன்று, நான் இலங்கையினுடைய பிரதமர்கிட்ட விஷயத்தை வலியுறுத்தி இருக்கிறேன், அங்க இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சிருக்கேன். ஆன் ரெக்கார்ட் பிரதமர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆன் ரெக்கார்ட்ல சொல்லியிருக்கிறாங்க, பிடிக்கப்பட்ட எல்லா படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வச்சிருக்கேன். முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கணும், இலங்கையில ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய மீனவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க.
அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய படகுகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இலங்கையினுடைய சட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய பிரதமர் பேச்சுவார்த்தையில என்ன பேசணும் அப்படிங்கறத வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இருக்கிறாங்க. படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன், மீனவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். அதன் அடிப்படையில் நேற்று 14 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எல்லா மீனவர்களும் விரைவில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அதே நேரத்தில் ஒரு பெரிய நாடு, முக்கியமான நாடு, பொருளாதாரத்தில் மிக முன்பு சென்று கொண்டிருக்கக்கூடிய நாடு, இலங்கைக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய நாடு, இந்திய நாட்டினுடைய பிரதமர் வைத்திருக்க கோரிக்கைக்கு நிச்சயமாக இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் செவிசாய்ப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. படகையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக இலங்கை அதையும் கன்சிடர் பண்ணி அறிவிப்பாங்க. அதனால் இது எல்லாம் மறைச்சிட்டு முதல்வர் அவர்கள் அசெம்பிளியை தவறாக வழிநடத்தி இருக்கின்றார். இவ்வளவு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு வெளிப்படையாக பிரதமர் பேசியிருக்கிறார். நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அதையெல்லாம் மறைத்து விட்டு முழு பூசணிக்காய சோத்திலே மறைப்பது போல் பொய்யை சொல்லியிருக்கின்றார் முதல்வர். இரண்டாவது, கச்சத்தீவை பத்தி அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, முதல்வருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஒரு நாட்டினுடைய ரகசிய திட்டங்களை இன்னொரு நாட்டில் பொதுவெளியில பேச போவது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு, திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு கச்சத்தீவு திரும்பி கொண்டு வர வேண்டும் என்று திமுகவுக்கு முன்பே எங்கள் நிலைப்பாடு இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து எங்களுக்கோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கோ பாடம் எடுக்க வேண்டாம் கச்சத்தீவை பற்றி. கச்சத்தீவு இன்னைக்கு இன்னொரு நாட்டினுடைய சொத்தா இருக்கு. கத்தியை காட்டி துப்பாக்கி முனையிலே அந்த சொத்தை பறிமுதல் செய்து கொண்டு வர முடியாது. அதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கோரிக்கை நாங்க ஜெய்சங்கர் ஐயாட்ட எப்போ வச்சிருக்கோம். அதனால் அவர்கள் அவங்க மீட்டிங்ல என்ன பேசினாங்க, வெளிப்படையாக என்ன சொல்ல வேண்டுமோ பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். அதனால் இதை வைத்து முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்வது நகைப்புக்குரியது. சார், நீங்க மாநில தலைவராக நீடிக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களோட ஆதரவாளர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் மத்திய பாஜகவுக்கு லெட்டரு அது மாதிரிலாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய அண்ணே பேசுவாங்கண்ணே, அதுக்கான நேரம் காலம் இருக்கு. அதனால் நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே இதை பத்தி நிறைய பேசியிருக்கேன், பேசுறேங்க. நான் இன்னைக்கு நான் திரும்ப அதை பேச விரும்பல. 2 முறை இதை பத்தி பேசியிருக்கேன். இன்னும் சில நாட்டில் யாரும் தோண்டல விட மாட்டாங்க. அவங்களோட களத்துல நான் போராடி கொண்டிருக்கின்றேன், போராடுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் செப்பல் போடாம நின்று இருக்கேன். 4 மாசம் ஆச்சு என் செப்பலை கழட்டி. காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காக என் செப்பலை தூக்கி எறிஞ்சு 4 மாசம் ஆகுது. ஆனால் களத்திலிருந்து போராட போகின்ற என்னுடைய நேரம் முழுவதுமே களத்தில் இருக்க போகுது. அதிகமா டிராவல் இருக்க போகுது. மக்களோடு மக்களாக இன்னும் அதிக பணிகள், இந்த மாநில தலைவர் அப்படிங்கிற நிறைய பணிகள் இன்னைக்கு எனக்கு இருக்காது. அதை பத்தி சந்தோஷம்தான். அமைப்பு ரீதியான பணிகள்லாம் வேறவங்க செய்யட்டும். அதனாலதான் நான் சொன்னேன், மாநில தலைவர் போட்டியில் நான் இல்லை என்கின்ற அர்த்தத்தில் சொன்னேன். காரணம், களத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், களத்தில் இருப்பேன். அதனால தொண்டர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இந்த போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவர் பதவி இருக்கிறனால ஒரு அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் யாருக்குமே இங்கே இல்லை. பதவிகள் வரும், பதவிகள் போகும். ஆனால் எல்லோருமே இன்னும் சுறுசுறுப்பாக, வேகமாக, வீரியமாக களத்தில் போராட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோரையும் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கேருந்து போகும்போது அண்ணாவுக்கு ஒவ்வொரு சங்களையும் பிடிங்கி எரிஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து மாநில தலைவர் அந்த அந்தஸ்துல இல்லை அப்படின்னா என்ன நிலைமையில இருக்கும்? அண்ணே, அதே போராட்டம், அதே தொடர்ச்சி அப்படியே தான் இருக்க போது. உங்களை சந்திக்க போகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை இன்னும் வீரியமாக, வேகமாக சொல்லத்தான் போறோம். அது நரேந்திர மோடி ஐயாவுக்காக அரசியலுக்கு வந்தவன் நான். அவர் கிணத்துல குதினால் குதிக்கிற ஆள் நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க. அது எல்லோருக்குமே தெரியும். நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் களத்தில் நான் இருக்கிறேன். நான் ஒரு கட்சியில ஒரு சின்ன உறுப்பினராக சேர்ந்து கிளை தலைவராக வந்து வரல. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில நான் 36 வயசுல நான் ஒரு உறுப்பினராக வந்து சேர்ந்தேன். ரொம்ப இளைய வயசுல சேரல. அதனால் மோடி அவர்கள் கை காட்டுவார். இதை செய்யணும் சொன்னா அதை செய்ய போறேன். மோடி அவர்கள் சொல்லும் பொழுது கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அதனால மோடி சொல்லுவார், இன்னைக்கு தொண்டனாக இருன்னு சொன்னார்னா தொண்டனாக இருப்பேன். அதனால் மோடி அவர்களுடைய எந்த கட்டுப்பாடு விதிச்சாலும் அதற்கு முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணி செய்வதற்காகத்தான் அந்த இயக்கத்துக்கு வந்தேன். அது எப்பொழுதும் தொடரும். மாறுபட்ட கருத்து கொண்டு நீங்களும் சீமானும் ஒரே மேடையில இருந்தது. நான் பேசினேங்க. நான் அதை பத்தி நான் ரொம்ப விரிவாகவே பேசினேன். நான் வந்து தேசியத்துல தமிழை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். சீமான் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறான். அவருடைய கருத்து சில இடத்துல வேறுபட்ட மாறுபட்ட கருத்தாக இருக்கலாம். என்னுடைய கருத்து வேற இடத்துல வேற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று ஒரு நேர்கோட்டு பயணத்துல இருவருடைய வார்த்தைகள் ஒரே மாதிரி தான் பிரயோகமா இருக்கு. இன்னைக்கு இந்த மேடை அரசியல் கலக்காத ஒரு மேடை. குறிப்பாக அடுத்த இளம் பேச்சாளர்களை கண்டெடுக்க வேண்டிய மேடை.
அதில் அண்ணன் சீமான் அவர்களோடு, பேராசிரியர் ஞானசம்பந்த மன்னனோடு, மிக முக்கியமாக பாரிவேந்தர் ஐயாவோடு பங்கேற்றதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன்.